2 முறை இல்லாத வரை இந்த முறை 3வது முறை வந்து கிட்டத்தட்ட காரணம் என்னன்னா, தேர்தல், தேர்தல் அறிவிப்பு, இதன் தொடர்ச்சியா கூட்டணி, ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில அங்க போயிருக்காரு. முதல்ல என்னன்னா, இன்னைக்கு விசாரணை, நாளைக்கும் விசாரணை தொடரும் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. கூட்டணிக்கு போவாரா, மாட்டாராங்கிறது தான் இன்னைக்கு கேள்வி. ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணிக்கு விஜய் செல்வாரா, மாட்டாரா? அதன் தொடர்ச்சியா தான் இப்போ இன்னைக்கு விசாரணைக்கே கூப்பிட்டுருக்காங்க. ஏற்கனவே பாஜக தூதர்கள் வந்து விஜய்கிட்ட பேசினதுக்கு அதன் தொடர்ச்சியாக தான் மீண்டும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அவரை கூப்பிடுறாங்க. பட் இந்த தேர்தலில் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லாயிருக்கும், அதுக்கான முயற்சி பண்ணுங்க, அதையாக செய்யுங்க அப்படிங்கிற ப்ரெஷரை இப்போ பாஜக தரப்பில் சொல்ல ஆரம்பிக்குது. என்னென்னா 2வது இடம் விஜய் போகிறாரு, அதிமுகவோட வெற்றியை சுத்தமாக அவர் பாதிக்குது, பல தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணி. நேற்று பார்த்தீங்கன்னா விஜயோடைய பேக்கில் கத்திரிக்கோள் இருந்துச்சுன்னு ஒரு தகவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதவார்ஜுனுடைய பேக்கில் ஒரு உயர்தர விஸ்கி பாட்டில் ஒன்று இருந்துச்சுன்னு ஒரு தகவல். இந்த விஸ்கி பாட்டில்லாம் நீங்கள் அளவு கிடையாதுங்க அப்படின்னு வாங்கிட்டாங்கன்னு ஒரு தகவல். அவர் பிஜேபியை தவிர்த்து அவர் மீண்டும் அரசியல் பண்ண முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவர் ஒரு பெரிய பயந்தாரி, கோழை. அவர் தைரியமாலாம் அரசியல் பண்ண மாட்டார், பண்ண முடியாதவரால். காரணம் அவர் ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை. அவர் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 திரு விஜய் அவர்கள் 3வது முறையாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணம் சம்பந்தமாக ஆஜராகி இருக்கிறார். ஸோ நேற்று வரை பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. அவர் ஒரு நாள் முந்தைய கிளம்புறாரு, ஹோட்டலில் தங்குறாரு, அவரை டெல்லி தூதர்கள் சந்திப்பார்கள், கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கப்படும் என்றெல்லாம் பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. பட் ஆனால் இப்போ சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. என்ன மாதிரியான விசாரணைகள், என்ன கேள்விகள் முன்வைக்கப்பட்டன, இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறதா விசாரணை, சார்ஜ் ஷீட் எப்போது ஃபைல் செய்யப்படும், அடுத்து 17ஆம் தேதி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவரும் ஆஜராக இருக்கிறார் என்ற ஒரு செய்தி, இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜயனுடைய அடுத்த கட்ட முடிவு என்னவாக இருக்கும், தேர்தல் தேதிக்கான அறிவிப்பும் வந்துவிட்டது. ஸோ அப்போ என்ன ஃபர்தரா மூவ் எடுக்க போறாரு திரு விஜய்? நீ சொன்ன மாதிரி சிபிஐ என்கொயரிக்கு விஜய் இந்த முறை போகும்போது ஒரு பெரிய பரபரப்பு தான். காரணம் என்னன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தைக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறார். 45 சீட் அவருக்கு கன்ஃபார்ம். அவர் அவ்வளோதான், வேறு வழியெல்லாம் போய் கையெழுத்து போட்டுட்டு வர வேண்டியது தான் அப்படின்னு ஒரு ரூமர் தான். எந்த அளவுக்கு இதெல்லாம் சாத்தியம்னு தெரியலன்னு வச்சுங்களேன். பட் ஆனால் என்ன தகவல் அப்படின்னா, கரூர் சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து 3 முறை டெல்லிக்கு அழைத்து விசாரிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு தகவல் கிடைக்க வேண்டிய அளவுக்கு பெரிய லெவலில் ஆஃபீஸர்ஸு, அதாவது சிபிஐயோடைய டைரக்டரு, டெப்டி டைரக்டர்லாம் விசாரிக்கிற அளவுக்கு அங்கே இது இருக்கா, முக்கியமானது இருக்கா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். காரணம் என்னன்னா, சாதாரண டிஎஸ்பி லெவலில் விசாரிக்கக்கூடிய ஒரு கேஸ் இந்த வழக்கு, அதனால் மாற்றம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னையில் விசாரிச்சிருக்கலாம், கரூரில் விசாரிச்சிருக்கலாம். விஜய்யே அங்கே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின்னு வச்சுங்களேன். 2 முறை இல்லாத வரை இந்த முறை 3வது முறை கிட்டத்தட்ட காரணம் என்னென்னா, தேர்தல், தேர்தல் அறிவிப்பு, இதன் தொடர்ச்சியாக கூட்டணி, ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அங்கே போயிருக்காரு. முதல்ல என்னென்னா, இன்றைக்கி விசாரணை, நாளைக்கும் விசாரணை தொடரும் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஏற்கனவே கிடைக்கப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடத்தியிருக்க வேண்டும். நடத்திருக்கிறத சிபிஐ அதான் விசாரிச்சிருக்கோம். காரணம் என்னன்னா, இதில் அவர் அக்யூஸ்டு கிடையாது, இவர் நேரடி தொடர்புடைய ஒரு நபர், அவ்வளோதான். ஏன்னா இவருடைய கூட்டத்திற்கு தான் 41 பேர் இந்த நெரிசலில் சிக்கி இறந்துட்டாங்க. நெரிசலுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத சிபிஐ விசாரிக்குது. அப்படிங்களா? இந்த நெரிசலுக்கு காரணம் என்ன, யார் யாரெல்லாம் காரணம் அப்படிங்கிறது தான் இந்த வழக்குடைய சாராம்சம். இதில் எல்லாருமே கிட்டத்தட்ட பெரும்பாலும் ஒரு 80% நபர்கள், வாக்குமூலம் கொடுத்தவர்கள் எல்லாமே விஜய் தாமதமாக வந்தது தான். ஒரு நெருக்கடியான இடத்துல இந்த பஸ்ஸை, அவ்வளோ பெரிய பஸ்ஸை கொண்டாந்து உள்ளே திணிச்சது தான் பிரச்சனை. ஏற்கனவே டயர்டாக இருந்தவங்க அந்த கூட்ட நெரிசலில் அவங்களால
அலக்களிக்கப்பட்டதுனால கீழே விழுந்துட்டாங்க, மயக்கமாயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தகவல்னு சொல்லி இதன் அடிப்படையில் தான் விசாரணை. வழக்கமாக பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை 8 மணி நேரம்னு சொன்னாங்கன்னா, விசாரணை 1/2 மணி நேரமாக இருக்கும், இல்லை 1 மணி நேரமாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுருப்பாங்க. உட்கார வச்சுட்டு கூப்பிடுவாங்க, விசாரிப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் விசாரிக்கிறாங்க, இல்லை 10 நிமிஷம் விசாரிச்சுட்டு திருப்பி இருங்க, திருப்பி கூப்பிட்றோன்ட்டு கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோதான். இப்படி தான் நடக்கும்னு வச்சுக்கலாம். 8 மணி நேரம் தொடர்ந்து அவர்கிட்ட விசாரிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு அங்கே? இல்லை. 2வது இன்னும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் கேள்வி பதில்ங்கிறத விட தாண்டி அவர்கிட்ட கேள்விகளை கொடுக்கப்பட்டு பதில் திருப்பி ப்ரிப்பேர் பண்ணி அவர்கிட்ட வாங்குவாங்க. இதுதான் பெரும்பாலும்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த ஏற்கனவே இந்த நடைமுறைகள்லாம் நடத்தி முடித்திருக்க வேண்டும். என்ன இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை கூப்பிடுறாங்கன்னா கரெக்ட் ஃபஸ்ட் டைமாக கூப்பிடுறாங்க. அவர்கிட்ட புதிய புதிய தகவல்கள் ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கேட்கலாம். பட் விஜய்கிட்ட என்ன இருக்குது? விஜயோடைய டிரைவரில் ஆரம்பித்து கூட இருந்த ஆட்கள் எல்லாத்துட்டையுமே ஆதவார்ஜுனு, புஷி ஆனந்த் எல்லாத்துட்டையும் விசாரித்து முடிச்சுட்டாங்க. இப்போ சிபிஐயில் வேறு என்ன புதுசாக விஜய்கிட்ட தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு? ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. பட் இது என்ன கிடைத்த தகவல்கள் என்ன, கூட்டணிக்காக அவரை ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். கூட்டணிக்கு போவாரா மாட்டாராங்கிறதா இன்னைக்கு கேள்வி. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு விஜய் செல்வாரா மாட்டாரா? பெரும்பாலும் அவர் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் ஏற்கனவே ரூல் அவுட் பண்ணிட்டாரு, வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதான் தொடர்ச்சியாக தான் இப்போ இன்றைக்கி விசாரணைக்கே கூப்பிட்ருக்காங்க. ஏற்கனவே பாஜக தூதர்கள் வந்து விஜய்கிட்ட பேசுனதுக்கு விஜய் இல்லை வாய்ப்பு இல்லைங்க, 45 இருக்கட்டும், 60 இருக்கட்டும், 70 இருக்கட்டும், இந்த சீட்டெல்லாம் இல்லை, நான் இந்த தேர்தல் முதல் தேர்தலில் வந்து தனியாக நான் போட்டிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதன் தொடர்ச்சியாக தான் மீண்டும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அவர் கூப்பிடுறாங்க. பட் விஜய் அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. சரி, அப்போ வேற என்ன மாதிரி விஜயை ப்ரெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், என் கூட்டணிக்கு நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, இந்த தேர்தலை புறக்கணிங்க. அந்த ஒரு நெருக்கடி ஜனநாயக குரல் வழியை நெருக்கக்கூடிய ஒரு செயலா பார்க்கப்படாதா? அது விஜய் தானே சொல்ல போறாரு. பிஜேபியும் அமித்ஷா வானு சொல்ல போறாங்க, விஜய் வந்து போட்டியிட மாட்டாருன்னு அமித்ஷா சொன்னாதாங்க நீங்க சொல்றது ஜனநாயக குரல் வழியை நெருக்க. விஜயே அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நீ என்ன பண்ணுவீங்க? சரி, ரைட்டு, விஜய் வேற ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அவர் 2029 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார். இந்த தேர்தலில் ரொம்ப நெருக்கடாக இருக்கிறதுனாலையும் சில தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்கள், இப்போ இந்த கரூர் சம்பவம் இருக்குது, அடுத்தது சங்கீதாவுடைய விவாகரத்து வழக்கு இருக்குது, 20ஆம் தேதி வரப்போகுது அந்த வழக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர் வழக்குகள், இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவர் இந்த தேர்தலை தாவேக்கா புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சொல்ல வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போ பிஜேபி இறங்கியிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. காரணம் எங்களோட நீ கூட்டணி வரல, ரைட், பரவாயில்ல, பட் இந்த தேர்தலில் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லாயிருக்கும், அதுக்கான முயற்சி பண்ணுங்க, அதையா செய்யுங்க அப்படிங்கிற ப்ரெஷரை இப்போ பாஜக தரப்பில் சொல்ல ஆரம்பிக்குது. என்னென்னா 2வது இடம் விஜய் போகிறாரு, அதிமுகவோட வெற்றியை சுத்தமாக அவர் பாதிக்குது, பல தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணி, இப்படி வெளியாகும் தகவல்கள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் இல்லைன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், நேரடி போட்டி அதிமுக திமுகன்னு இருக்கும். விஜய் வந்ததுனால நம்மளுக்கு நகரப்பகுதிகளில் பெரிய லெவலில் பாதிக்குது அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பர்செப்ஷன் இருக்குது. என்ன, அது மத்திய உளவுத்துறை நடத்தப்பட்ட சர்வேல அந்த மாதிரி பெரும்பாலும் 80 தொகுதிகள், கிட்டத்தட்ட 70 தொகுதிகள், நகரப்பகுதிகள் தொகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து 3வது இடம் தான் அதிமுக பாஜக கூட்டணி, 2வது தாவேக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர்க்கணும்னா ஒன்று தாவேக்கா, அதாவது விஜய் இந்த பக்கம் வரணும். சரி, இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம்? அவர் இந்த தேர்தலில் ஒதுங்கி இருக்கணும், 2ல் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறாரு. ஆப்ஷன் ஏ வேண்டான்னு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒரு ஆப்ஷன் பிக்கான வேலையை பார்க்குது பிஜேபி. அதனால தான் இன்றைய விசாரணை முடித்து நாளையும் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருக்குது திருப்பி விஷயம்? தேர்தலும் அறிவிச்சாச்சு, இதுக்கப்புறம் 2வது நாளும் நீங்கள் விசாரணைக்கு என்ன இருக்கு கேட்கும் அதில்? ஒன்றும் இல்லை. அதனால் இது வந்து பெரும்பாலும் தேர்தல் கூட்டணிக்கான ஒரு அழுத்தம் தான் விஜய்க்கு கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் தாண்டி அங்கே ஏர்போர்ட்டுக்கு அவர் போகிறப்ப
ஸ்பெஷல் ஃப்ளைட் அது. ஸ்பெஷல் ஃப்ளைட்டுக்கு போகிறப்போ பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஃப்ளைட்டுக்கு பக்கத்துலேயே கார் வந்து இறங்கி போகும். பட் அந்த காரில் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த காருங்கிறது முழுக்க முழுக்க ஏவியேஷன் கண்ட்ரோலில் உள்ள கார். விமான நிலையத்தில் உள்ள சிஎஸ்எஃப் உடைய கண்ட்ரோலில் உள்ள கார் இந்த கார். அந்த காருக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு செக்கிங்லாம் முடிஞ்சிடும். என்ன பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், கார்லேருந்து இறங்கி நேராக ஃப்ளைட்டுக்கு தான் மேலே ஏறி போவாங்க. வச்சுருக்க பேக் என்னவோ அந்த ஒரு பேகு, அந்த பேகு அவங்களுடைய ஏற்கனவே அவங்களுக்கு ஹோல் பாடி செக்கப் எல்லாம் என்டர்லேயே உள்ளேயே வந்துடும். ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நேற்று பார்த்தீங்கன்னா விஜயோடைய பேக்கில் கத்திரிக்கோள் இருந்துச்சுன்னு ஒரு தகவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதவார்ஜினுடைய பேக்கில் உயர்தர விஸ்கி பாட்டில் ஒன்று இருந்துச்சுன்னு ஒரு தகவல். இந்த விஸ்கி பாட்டில்லாம் நீங்கள் அளவு கிடையாதுங்க அப்படின்னு வாங்கிட்டாங்கன்னு ஒரு தகவல். இதெல்லாம் சேர்த்து பற்றி பேச மாட்டாங்களே. இதுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் ஏர்போர்ட்டில் நடக்கிற சம்பவம். இது சிஎஸ்எஃப் பிஜேபியுடைய, இது மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் உள்ள விஷயம். ஸோ அதனால் பிஜேபி இது வரைக்கும் விஜய் பார்த்த பார்வை வேறு, இப்போ வேறு மாதிரி பார்வை. ஏன்னா போன முறையும் கண்டிப்பாக விஸ்கி பாட்டிலோட போயிருப்பார் அவர் தலைவர். இந்த முறை ஏன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா சில விஷயங்கள். நீங்கள் எப்பயுமே வந்து பிடித்த மருமகள் வேறு மாதிரி, பிடிக்காத மருமகள் வேறு மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல கிராமத்தில், அந்த மாதிரி தான் இது. அதனால் நீங்கள் விஜய்க்கு வந்து இந்த நெருக்கடிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். கூட்டணி வருவாரா மாட்டாரா, இல்லைன்னா ஒதுங்கிக்கணும் இப்படிங்கிற ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்தது பிஜேபி. அதில் ஒரு ஆப்ஷன் அவங்க மறுத்துட்டதுனால செகண்ட் ஆப்ஷனில் ஒரு ப்ரெஷர் பண்ணுறாங்க. என்ன செய்ய போகிறார் விஜய் அப்படிங்கிறது தேர்தல் அறிவிச்சதுனால இன்னும் அடுத்த 2 நாட்கள் அவர் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். என்ன காரணம்னா 234 தொகுதிகளும் கேண்டிடேட் போட்டாகணும். அது இல்லாமல் சிறிய கட்சிகள் சில அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கார் அவர். என்ன செய்ய போகிறார் விஜய் அப்படிங்கிறத எல்லாத்துடைய பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு. கடந்த பேட்டிகளில் நீங்கள் சொன்னது காங்கிரஸ் அவர் ஒன்றுமில்லாத காங்கிரஸை பாகியம் ஏற்றி விடுறாரு, டேக் இட் ஆர் லீவ் இட் வாங்கிட்டு போகிற காங்கிரஸை இவர் வந்து உயர்த்தி பிடிக்கிறாரு, நாடாளுமன்ற தேர்தலில் கேண்டிடேட் போடாமல் காங்கிரஸை காப்பாற்றினது, அப்போ இவர் ராகுலுக்கான ஆள், இவர் வந்து காங்கிரஸை வந்து தூக்கி பிடிக்கிறார். அதனால தான் கடந்த விசாரணையின் போது நீங்கள் குறிப்பிட்டது அவர் காங்கிரஸோட நான் கூட்டணி போக மாட்டேன்னு சொல்லி அவர் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டு வந்தாரு அப்படின்ற அடிப்படையில தான் அவரை வந்து தளர்வு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இப்ப மீண்டும் விசாரணை அழைத்திருக்கிறது வந்து எப்படி பார்ப்பது? அவர் இப்போ இல்லைனாலும் 2029 காங்கிரஸ் ராகுலுக்கு அவரோட வேல்யூ அடிஷனா போயிருவாரு அப்படிங்கிற ஒரு கருத்து பிஜேபிக்கு இருக்கா? 100% இருக்கும் வைக்கும். அதனால மாற்று கருத்தே கிடையாதுன்னு வச்சுங்களேன். நீங்க அதனாலதான் அவர் பிஜேபி விஷயத்துல ரொம்ப தெளிவா முடிவெடுக்கணுங்கிறதுனால இந்த ப்ரெஷரை அவர் வந்து வேண்டாம் அப்படிங்கிறதுல இருக்கார். ஆனால் அவர் பிஜேபியை தவிர்த்து அவர் மீண்டும் அரசியல் பண்ண முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவர் ஒரு பெரிய பயந்தாரி, கோழை. அவர் தைரியமாலாம் அரசியல் பண்ண மாட்டார், பண்ண முடியாது அவரால். காரணம் அவர் ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை. அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாகவும் 35-40 வருஷமாகவும் பார்த்தீங்கன்னா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவர் அவர். அதனால தான் அந்த கரூர் சம்பவம் கூட அவருக்கு வந்து பெரிய பாதிப்பு. 40 நாள் வெளியே வரல. காரணம் என்னென்னா தன்னுடைய தோழர்கள் எல்லாம் தலைமறை வாழ்க்கை வரும்போது அவரால் மூவ் பண்ணவே முடியல. அந்த பனையூர்லேருந்து வெளியே வர முடியல அவரால் அன்னைக்கு. அதுக்கு 1000 காரணத்தை ஒரு ஆதவார்ஜுனும் மற்றவங்கெல்லாம் ஏதாவது புது புது கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ரொம்ப சோகத்தில் இருந்த தலைவர் அவருக்கு ரொம்ப துடிச்சிட்டாரு, வந்து பார்க்கணும். இதெல்லாம் கதையாது, துடிச்ச ஒரு மாதிரியா தெரிஞ்சுது. அதெல்லாம் கிடையாது. ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை, ரிஸ்க் எடுக்க மாட்டார் அவர். 2வது இப்போ அவருக்கு அடுத்த நெருக்கடி வந்து தோழியோடைய ஒரு நெருக்கம் தான். தோழி ஒருத்தவங்களோட வாழ்ந்துட்டு இருக்காரு, மனைவி மக்களை எல்லாம் பிரிச்சுட்டு இங்கே வாழ்றாருங்கிற ஒரு நெருக்கடி, கடுமையான நெருக்கடி அவருக்கு. என்ன காரணம்னா நீங்கள் மீண்டும் அவர் வந்து எங்கே போய் எவ்வளோ பெரிய நல்ல ஹோட்டல்லே ஃபாரினில் போய் அவர் வந்து தனியாக நீங்கள் திரிஷாவோட போனாலும் சரி, ஒரு தங்குனாலும் அவருக்கு ஒரு பெரிய மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளாவோ ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாது. இப்போ பாருங்களேன், டெல்லிக்கு தான் போயிருக்காங்க திரிஷான்னு சொல்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. முன்னாடியே பாம்பே வழியாக டெல்லி போகிறாங்க அவங்க, இவர் டைரெக்டாக டெல்லி போகிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைன்னா கவலை இல்லாமல் போகலாம்ல. அவர் ஒரு நடிகராக இருந்தால் கவலை இல்லாமல் போகலாம். இப்போ கட்சியினுடைய தலைவர், ஒரு அரசியல் பிரமுகர், என்ன மற்ற எல்லாத்தையும் மிஸ்டர் கிளீன்னு தன்னை சொல்லிக்கிறவர்,
இனிமே ரொம்ப சுதாரிப்பா தான் இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால பிஜேபி எந்த நெருக்கடி கொடுத்தாலும் தைரியமா அவரு டேக்கிள் பண்ணுவாரா? அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை இந்த தேர்தலை என்னை விட்டுருங்க. முதல் தேர்தல் எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. கண்டிப்பா 2029ல நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வரலாம். பிஜேபி சொன்னத காங்கிரஸ கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க. கண்டிப்பான்னு தான். அதனால தான் காங்கிரஸ் முதல் கால் எடுத்து வைத்த காங்கிரஸ் திருப்பி மீண்டும் காலை எடுத்துட்டு திமுகவோட வந்துருச்சு. ஏன்னா விஜய் நீங்க பச்சை கொடி காட்டி இருந்தால் கண்டிப்பா காங்கிரஸ் போயிருக்கும். விஜய்கிட்ட ரெஸ்பான்ஸே பெருசா இல்ல. அதுதான் உண்மை. என்னென்னமோ போட்டு பார்த்தாரு ராகுல். அவர் பிஜேபியை பார்த்து பயப்படுறாரு விஜய். அதனால தான் காங்கிரஸோட கூட்டணி இல்லை. இப்போ இந்த தேர்தல் இப்போ பேசுகிற விஷயத்தில் ஒன்று சொல்லிட்டு வருவார். 2029 தேர்தல் கண்டிப்பாக நம்ம கூட்டணி வச்சுக்கலாங்க. இல்ல சார், அதாவது 21ங்கிறது தொலை தூரத்துல இருக்கு. இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கு தேர்தலுக்கு. அது என்ன வேணாலும் நடக்கலாம். 3 என்னுடைய பவரை நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்கன்னு கேட்கலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் இல்ல, இப்ப இவரை எமர்ஜ் ஆகுறதுல இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி. இப்ப அவர் பவர், இப்ப நான் என்னுடைய பவரை நிரூபிக்கிறேன்றாருல, இந்த பவர் நிச்சயமா பிஜேபிக்கு உதவ போகுதா 2029ல? கண்டிப்பா. ஏன் இருக்காது? அதுதான் நான் சொல்றேன். இந்த முறை எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குறதுக்கு ஏன் பிஜேபி ரிஸ்க் எடுக்கணும்ன்ற பிஜேபி ஏன் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? மோடியை பிரதமர் ஆகிறதுக்கு பிஜேபி ரிஸ்க் எடுக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு எதுக்கு அவங்க ரிஸ்க் எடுக்கணும்? அவங்களும் யோசிக்கலாம். ரைட்டு, நம்மளுக்கு தான் வரேன்றாரு, 29க்கு வரேன்றாரு, இப்போ ப்ரூவ் பண்ணுறாரு, ரைட்டு பார்த்துக்குவோம். இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கான தேர்தல், அவர் பார்த்துக்கிட்டோம். நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்காக அமித்ஷாவும் மோடியும் மத்திய அரசும் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்ற நான். இப்போ இது பாராளுமன்ற தேர்தல்னா பரவாயில்ல, இது சட்டமன்ற தேர்தலுக்கு ஏன் பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? சில கேரண்டியை வாங்கிட்டு விஜய் அனுப்பலாம். அடுத்த முறை நம்ம ஏற்கனவே இதை தான் சொன்னோம், காங்கிரஸோட கூட்டணி இருக்கக்கூடாது. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் டேர்ம்ஸ் நல்லா இல்லை. ஒருவேளை திமுக காங்கிரஸை வெளியேற்றி விட்டால் நீங்கள் அவருக்கு ஆதரவு தரக்கூடாது, பார்த்துங்க. அவர் சொன்ன மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு. ஜனநாயகத்து விஷயத்து சம்பந்தமான காங்கிரஸ் தலைவர்கள் பேசும்போது கூட ஒரு நன்றி சொல்லலை. கரூர் சம்பவம் தொடர்பாக ராகுல் பேசும்போது கூட ராகுலுக்கும் நன்றி சொல்லலை. இவர் பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், மாணிக் தாக்கூர்லாம் டே டு டே ட்விட்டரு பேட்டியிலலாம் பெரிய பலமான தலைவர் அவர், மற்றவங்களாம் இப்போ பணம் கொடுத்து தான் கூட்டம் கூட்டுறாங்க, விஜய்க்கு தானாக கூட்டம் வருது அப்படின்லாம் சொல்லும்போது கூட விஜய் தரப்பில் எந்த ரியாக்ஷனும் இல்லைல்ல அது. ஸோ தன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரு அவர். அதனால் கண்டிப்பாக பிஜேபியோட செல்லப்பிள்ளையாக தான் விஜய் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு. அதான் நான் பார்க்குறேன். ஸோ வரும் 2029 தேர்தல் கண்டிப்பாக உங்களோட கூட்டணிங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இந்த முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்னுடைய பலத்தை நான் நிரூபிச்சுக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் அவர். அதை பிஜேபி எடுத்துக்கோங்கல்ல. இந்த தேர்தலில் அவர் இப்போ நடக்கக்கூடிய விசாரணையில் அவரை தேர்தல் புறக்கணிப்புங்கிற விஷயத்தை தான் வலியுறுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வலியுறுத்துவாங்க. ஏற்கனவே சொல்லிட்டாங்க பிஜேபி கூட்டணிக்கு வாங்கன்னு, முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போ தேர்தலை புறக்கணிக்கன்னு சொல்லுவாங்க, ப்ரெஷர் பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஆனால் 3வது ஆப்ஷனை விஜய் சொல்லும் அந்த ஆப்ஷனை அவங்க ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ங்கிறேன் நான். ரைட்டு, பரவாயில்ல, போங்க போட்டி போடுங்க, பட் 2029 வந்துடுவீங்களா? கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சில விஷயங்கள் நடக்கும். அதுலலாம் மாற்றமே இல்லை. அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக 2029 வரைக்கும் இந்த 2000 கரூர் சம்பவம் என்கொயரி அப்படியே நிற்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கயிறை போட்டு கையில் வச்சுக்குவாங்க பிஜேபி. எப்பயுமே அப்படி தானே கேம். நீங்கள் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்காக இருக்கட்டும், சசிகலாவை எந்த கடைசி நேரத்தில் தானே அந்த தீர்ப்பு வந்தது வழக்கில். அதே மாதிரி விஜய்க்கு இப்படியே இருக்கும். தன்னை மீறி போகும்போது விஜய் அன்னைக்கு சுண்டி போட்டு அழகாக தூக்கிடுவாங்க. அதனால மாற்றமே இல்லை. நீங்கள் ஒரு ஆப்ஷன் சொல்லும்போது விஜய் இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறாரு. ரைட்டு, விஜய் சொல்கிற ஆப்ஷன் சரியாக இருக்குதுன்னு பிஜேபி நினைக்கலாம். அதனால அவர் விட்டு பிடிக்கலாம். இதுல அப்பட்டமா பாஜக இருக்கக்கூடிய கருத்து முரண் தெளிவா தெரியல சார். குரூப்பிசம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாபி பண்றாங்க, பவர் பாலிடிக்ஸ் பண்றாங்கன்ட்டு. ஒன்னு அண்ணாமலை என்ன சொல்றாரு, கடைசி நேரத்துல என்ன ட்விஸ்ட் வேணாலும் வரலாம் பாஜகவுல,
அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா டீயும், காஃபியும் ஒண்ணா சேர முடியாதுங்கிற கருத்துல நான் சரியா தான் இருக்கேன். அவர் அப்படின்ற தெளிவா கருத்துல இருக்காரு. அவர் தெளிவா இருக்காரு. திரு அண்ணாமலை ஆமா. இப்படி சொன்னாலும் அது தெளிவா இருக்காரு அவரு. ஆமா, ஆமாமா. இந்த கூட்டணியில டிவிகே வரக்கூடாது. ஏ விஜய் வந்து பாஜக இன்க்ளூசிவ் அலையன்ஸ்க்குள்ள வர முடியாது. அவர் தேர்தல்ல நிக்க விடாம ஆக்கணுங்கிறதுல நேத்து அவரு எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்களா? நேத்து எடப்பாடி பழனிசாமி ஒரு தனியார் தனி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில வந்து தனக்கு அவருமே தெளிவுபடுத்துறாரு. நாங்க தெளிவா பேசல, சொல்லு. கூட்டணி பேசுறாங்க. பேசல, பேசல. டெல்லி பேசுறாங்களான்னு கேட்டதுக்கு பதில் சொல்லல அவரு. பதில் சொல்லல. 2வது வேண்டான்னு நெனைக்கிறாரு அவரு. அவருக்கு நல்லாவே தெரியுது. விஜய கையில எடுத்து நம்மள காலி பண்ணிரும் பிஜேபின்னு பயப்படுறாரு அவரு. இந்த முறை கூட விஜய கொண்டாந்துட்டாங்கன்னா, நம்மள தூக்கிட்டு போட்டுருவாங்க. ம். நம்மள ஒண்ணும் இல்லன்னா ஆக்கிருவாங்கன்னு பயப்படுறாரு அவரு. அதனால வேண்டாங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. அதனால ஆ, பிஜேபி அதனால இன்னைக்கு நீ ஏன் வேண்டாங்கிற? உனக்கே பிடிக்கல. எனக்கு எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கணும்னு நெனைக்கலாம்லங்க. அதனால அப்படி சொல்றேன் நானு. ஒரு பக்கம் அதனால அண்ணாமலை இப்படி ஒரு கருத்த சொல்றாரு. இன்னொரு பக்கம் தமிழிசை, நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் கூட்டணிக்கு வாங்க, கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி இல்ல அவங்கலாம் அவங்க வேணும்னு நெனைக்கிறாங்க. வேணும்னு நெனைக்கிறாங்க. ஒவ்வொரு ஏன்னா ஒவ்வொரு ஆமா. இல்ல அவங்கலாம் சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட போறாங்க. தமிழிசையா நயினார் இருக்கட்டும், ஆ, நயினார்லாம் நிக்க போறாங்க. அண்ணாமலை நிக்க போறதில்ல. ம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஏடிஎம்கே தன் கண்ட்ரோல்ல இருக்கணும். ஸோ இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறது தான் அவங்கவங்க அவங்களோட கருத்தா தெரிவிக்கிறாங்க. ஸோ பிஜேபி இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வரும். 2வது விஜயோடைய அந்த ஒரு ஆப்ஷன் 29ன்னு சொல்ற ஆப்ஷன பிஜேபி ஏற்றுக்கொள்ளும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். திரு விஜய் அவர்கள் 3வது முறையாக சிபிஐ அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதில் பல விஷயங்கள் இந்த விசாரணையும் தாண்டி பல அரசியல் பின்னணி இருக்கிறது. கூட்டணியா அல்லது தேர்தல் புறக்கணிப்பா என்கிற பல விஷயங்கள் நீங்க ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருக்கீங்க. ஸோ காங்கிரஸ் பிடியில் ஒருபோதும் விஜய் சென்று விடக்கூடாது என்கிற ஒரு விஷயத்துல பாஜக தெளிவா இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயன்படுத்தி. நன்றி.